வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது கேரளாவிலே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க பக்கெட் சிக்கன் ரெசிபி வந்து எப்படி நம்ம வீட்டிலே பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பக்கெட் சிக்கன் ரெசிபி வீட்டிலே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பக்கெட் சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு முழு கோழியை இப்படி வந்து முடியெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வினிகர்லேயோ அல்லது வந்து உப்பு தண்ணியிலையோ நல்லா வந்து சிக்கனை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க. இப்போ இந்த சிக்கனை கத்தி வச்சு அங்கங்கே கீறி விடலாம். அப்போ தான் நமக்கு மசாலா வந்து தடவும் போது அந்த மசாலாலாம் வந்து சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு நைஃப் வச்சு அங்கங்கே கீறி விடுங்க. இப்படி நல்லா கத்தியை வச்சு கீறி வச்சிருங்க. இனி இந்த பக்கெட் சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு பெரிய பவுல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவு வத்தல் பொடி, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி. இது கூட தேவையான அளவு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். லாஸ்டா ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு இப்படி வந்து ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஊற்றலாம். இதை ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து அளவுன்னு ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம தேவைக்கு தக்கன காரமோ புளிப்போ உப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் ஃப்ரைக்கு பண்ணுறது மாதிரி லைட்டாக வந்து அதை விரவி எடுத்துடலாம். பக்கெட் சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. இனி இந்த மசாலாவை எடுத்து நம்ம அந்த கீறி வச்ச சிக்கன்ல தடவிடலாம். நல்லா அந்த கீறி வச்சதுக்குள்ளே எல்லாம் போறது மாதிரி இதை நல்லா வந்து அப்படியே தடவி விடுங்க. இப்படி நல்லா அந்த கோழியில் மசாலாவை தடவி வச்சுருங்க. இப்போ இந்த சிக்கனை மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 மணி நேரம் எடுத்து வச்சுருங்க. இந்த சிக்கன் ஊறுற டைமை பொறுத்து நமக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகவும் மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ வந்து மினிமம் வந்து ஒரு 2 மணி நேரமாவது வைங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை மூடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நம்ம இந்த சிக்கனை எடுத்துருக்கோம். இது நல்லா இப்போ மேரினேட் ஆகியிருக்கு. இனி இந்த சிக்கனை வந்து சுட்டு எடுக்க வேண்டியதான். அதுக்கு தேவையான ஃபயர் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். நல்ல குழி தோண்டி கம்பு அல்லது கம்பி வச்சு நல்லா வந்து அதை மண் வச்சு டைட்டாக மூடிடுங்க. இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து சிக்கனை வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது வாழை இலை எடுத்துக்கோங்க. இந்த வாழை இலையே இந்த சென்டரில் வச்சிடலாம். இப்போ நமக்கு ஏதாவது கீழே விழுந்தாலும் அந்த வாழையில மேலே தான் விழும்.
இப்போ கொஞ்சமாக வந்து ஃப்ளேவருக்காக புதினா கொத்தமல்லி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம சிக்கனோட இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்ததுன்னா வைங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இனி இந்த கம்பியில் வச்சு இதை கெட்டிட வேண்டியதுதான். இனி இதை வந்து டைட்டாக கெட்டிடலாம். இப்போ இந்த கம்பி அப்புறம் வந்து அந்த சிக்கனோட கழுத்து ரெண்டையும் வந்து இந்த வாழை தார் வச்சு நல்லா டைட்டாக வந்து கெட்டிடுங்க. இப்போ நமக்கு வந்து சிக்கன் வந்து கீழே விழாது. அப்புறம் வந்து சிக்கன் கால் ரெண்டையும் இப்படி கெட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி அலுமினிய பக்கெட் அல்லது ஏதாவது இரும்பு பக்கெட் எடுத்துக்கோங்க. இந்த பக்கெட்டை வச்சு இதை மூடிடலாம். அந்த சிக்கன் வந்து பக்கெட்டில் டச் ஆகாதது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து குக் ஆகும்போது வந்து ரொம்ப கரியாது. இல்லைன்னா வந்து பக்கெட்டில் பட்டுச்சுன்னா வந்து நமக்கு வந்து கரிஞ்சிரும். ஸோ வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் உள்ளது மாதிரியே வச்சுக்கோங்க. இனி இதில் வந்து சுற்றி வந்து தீ மூட்டிடலாம். நீங்கள் வந்து ரொம்ப நிறைய வச்சிங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு வந்து சிக்கன் குக் ஆகிரும். இல்லைனா வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எனக்கே எப்படி வரும்னு தெரியல. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பக்கெட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது முடிகிறதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் எங்களுக்கு ஆகியிருக்கு. இப்போ இது வந்து அந்த தணல்லே அப்படி இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பக்கெட்டை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து சூப்பரா ரெடி ஆகி இருக்கு. இனி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கணும். சிக்கன் நல்லா குக் ஆகி இருக்கு. இனி இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நீங்களும் இந்த சிக்கனை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.